இப்போ தமிழக அரசியல் களத்துல பல திருப்பங்கள் நடந்துட்டு வரக்கூடிய நேரத்துல லதா ரஜினிகாந்த் திடீர்னு ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. இது கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நேரத்துல ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் இது தொடர்பா கேள்விகளை எழுப்பியிருக்காரு. என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திச்சு இப்ப வின் பண்ணி முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா நீங்க ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு கேள்விகளால சரமாரியா தொலைச்சி எடுத்திருக்காரு. சோ இதுக்காக இவர் இப்படி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அரசியல் களத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இல்லாத வகையில இப்ப பரபரப்பா தான் இருக்குது. எப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத வகையில தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவில இருந்து விலகி அவருமே ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருந்தாரு. என்னன்னா, பாஜகவுல அண்ணாமலை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படல, அவர் ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு கடந்த சில நாட்களா இருந்துகிட்டு தான் வந்துச்சு. ஏன்னா, அவர் மாநில பதவி பறிக்கப்பட்ட நேரத்துல இருந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலை பாஜகவில இருந்து விலக போறார் அப்படின்ற தகவல் வந்துகிட்டே இருந்தது. சோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அவருமே பாஜகவில இருந்து விலக போவதா கடிதம் கொடுத்துட்டாரு. அதையுமே மேலிடம் ஒத்துக்கிட்டாங்க. சோ இந்த நேரத்துல புதிய கட்சி தொடங்க போறார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. அது நிரூபிக்கக்கூடிய வகையில அண்ணாமலை அவர்கள் வீடியோ மூலமா ஓப்பனா சொல்லிட்டாரு, புதிய இயக்கத்தை தொடங்க போறேன், அதுக்கான வெப்சைட்டையுமே கொடுத்துட்டாரு. சோ அவர் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே லட்சக்கணக்கானோர் அந்த இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க. சோ இவர் மட்டும்தான் கட்சி தொடங்கி இருக்காரு, இயக்கம் தொடங்கி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருப்பதா வீடியோ வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறார் அப்படின்னு சொன்ன உடனேயே ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆதரவு கொடுக்காங்க அப்படின்ற மாதிரி கோவை, மதுரை இந்த மாதிரியான இடங்கள்ல போஸ்டர்கள் ஒட்டி இருந்தாங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய சாங்க போட்டு சோ இந்த மாதிரி போஸ்டர்கள் ஒட்டி இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற போஸ்டர்ஸ் ஒட்டி இருந்தாங்க. சோ இந்த நேரத்துல திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில லதா ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு இயக்கத்தை தொடங்கியிருக்கேன் அப்படின்னு வீடியோக்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த இயக்கத்தோட பேர் மக்கள் மேடை. இதோட முதன்மையான நோக்கம் என்னன்னா, மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான ஒரு இயக்கம் தான் அப்படின்ற மாதிரி அவர் வீடியோல விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த இயக்கத்துல சேர்றதுக்கான ஒரு தனிப்பட்ட எண்ணையுமே கொடுத்திருந்தாங்க. சோ இதுல அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த இயக்கம் தொடங்கினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத விவரிச்சு அந்த வீடியோல லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. எஸ், எல்லாருமே ஒன்று சேர்ந்து, மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மக்கள் சேவைக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் உதவ முன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள், அப்புறம் எல்லாருமே ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான கருத்துக்கள், உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அது எல்லாத்தையுமே இதுல நீங்க சொல்லலாம், மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே பேசி இருந்தாங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து மக்கள் சக்தியை உருவெடுத்து இந்த சமூகத்துக்கு உதவுறதுக்கு முன்வர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல உள்ளூர் வாரியா பெரிய பெரிய தலைவர்களை, புதிய தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்றதுதான் இந்த இயக்கத்தோட ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்ற மாதிரியுமே லதா ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோவில் சொல்லி இருந்தாங்க. சோ இது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே நேரத்துல விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் காலையில சொல்லிட்டாரு, நான் இயக்கத்தை தொடங்குறேன் அப்படின்ட்டு. சோ அதே நேரத்துல கொஞ்சம் ஈவினிங்கே இவங்களுமே இயக்கத்தை தொடங்குறேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சுட்டாங்க. சோ இது கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருந்துச்சு. இந்த நேரத்துல ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இயக்கம் தொடங்கினது தொடர்பா கேள்விகளால தொலைச்சி எடுத்திருக்காரு. ஏன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திச்சு வின் பண்ணி இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஒரு இயக்கத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன, அதாவது மக்கள் மேடை இயக்கத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்விகளால தொலைச்சி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, நீங்க ராகவேந்திரா மண்டபம் வச்சு நடத்திட்டு வரீங்க, அந்த மண்டபத்துல நீங்க எத்தனை ஏழை மக்களுக்கு இலவசமா திருமணத்தை நடத்தி கொடுத்திருக்கீங்க? ஒருவேளை நீங்க இலவசமா திருமணம் நடத்தி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, எத்தனை பேருக்கு கம்மியான தொகையில அந்த மண்டபத்துல திருமணம் நடத்தி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சரமாரியா கேட்டிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம, நீங்க நடத்திட்டு வரக்கூடிய பள்ளியில எத்தனை ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் கேள்விகளை கேட்டிருக்காரு. இது மட்டுமே இல்லாம, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய எல்லாருமே பணக்கார பசங்க தான், நீங்க யாருக்காவது ஃபீஸ் இல்லாம அங்க படிக்க வைக்கிறீங்களா
அப்படின்னுமே கேள்விகளை கேட்டிருக்காரு. சோ இப்படி இருக்கக்கூடிய நீங்க சமூக சேவை செய்யறதுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் கேட்கக்கூடிய கேள்விகளை பாக்குறப்போ வந்து எஸ் கரெக்டான கேள்விதான். ஏன்னா அவங்க மண்டபம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்துல பள்ளிக்கூடமும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல எத்தனை ஏழைகளுக்கு இலவச திருமணங்கள் நடத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்விகளை முன்வச்ச மாதிரி எத்தனை ஏழை மாணவர்களுக்கு கல்வியை இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியுமே கேள்விகளை கேட்டு துளைச்சு எடுத்திருக்காரு. சோ இதே தான் பொதுமக்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க, மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சோ இவ்வளவு நாட்கள் நீங்க எங்க போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. இவங்க வந்து நடிகர் ரஜினிகாந்தோட மனைவி அப்படிங்கறத தாண்டி சமூக ஆர்வலரும் கூட தான். பட் இருந்தாலும் இவங்க சமூக சேவை செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவோ நாட்கள் இருந்திருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பேக் வாங்கிட்டாரு. அந்த நேரத்திலேயே இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. குறிப்பா அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களா மாறினாங்க, ஆதரவாளர்களா மாறினாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வேலைகளை வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த பதவி கிடைக்கும், நாம இந்த இடத்துல இருப்போம், நமக்கு அடுத்து இவங்க இப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனா இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு உடல்நலத்தை காரணம் காட்டி நான் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு பின்வாங்கிட்டாரு. இதனால எல்லாருமே காத்திருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தாங்க, அதிருப்தியுமே அடைஞ்சாங்க. இப்போ அந்த நேரத்துல இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கலாமே அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டுமே இல்லாம திடீர்னு இப்ப தொடங்குவதற்கான காரணம் என்ன? அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்காரு பாஜகவுல இருந்து விலகினதுனால. ஆனா நீங்க இப்ப தொடங்குவதற்கான காரணம் என்ன? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் மட்டுமே இல்லாம நிறைய பேர் வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதனாலதான் அரசியல் களம் அப்படிங்கிறது பரபரப்பா மாறி இருக்கு. நாளுக்கு நாள் எப்பப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா முன்னாடிலாம் பாக்குறப்போ இந்த விஷயம் தான் அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்போ என்ன நடக்குது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாம தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு இவங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், இவங்களுமே சர்ச்சையான விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மேயர் அண்ட் எம்எல்ஏ பல்லவி இவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை. அதாவது பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் மெழுகுவர்த்தி ஏத்துறதுல வந்து பிரச்சனை இருந்துச்சு. அந்த மெழுகுவர்த்தி ஏத்துறப்போ மேயர் பிரியா வந்து வாண்டடா என்னை வந்து இக்னோர் பண்ணாங்க அப்படின்னு பல்லவி குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதே நேரத்துல மேயர் பிரியா என்ன சொன்னாங்கன்னா, புரோட்டோகாலை தான் நாங்க பின்பற்றணுமே தவிர யாரையுமே நாங்க ஒதுக்கல, அவங்களாதான் சீன் போட்டு கிரியேட் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மேயர் பிரியாவும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. சோ இதுவுமே சமூக வலைதளங்கள்ல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி போச்சு. என்னன்னா ஒரு பக்கம் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் வந்து மேயர் பிரியாவை திட்டி போடுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து பல்லவி எம்எல்ஏ பல்லவி அவர்களை திட்டி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிதான் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு இடையில தான் அண்ணாமலை அவர்களும் புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்காரு. நம்மளுடைய லதா ரஜினிகாந்த் அவர்களுமே வந்து புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது, இது அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது, ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து நான் அரசியல் வந்து அடுத்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ லதா ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த நகர்வு என்ன மாதிரி இருக்க போகுது? ஏன்னா இந்த இயக்கத்தோட ஒரு முக்கியமான காரணமே உள்ளூர் வாரியா புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டும், மக்கள் சக்தியா உருவெடுத்து சமூகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க பேசியிருக்காங்க. சோ இவங்களும் அரசியல்ல கட்சி தொடங்க போறாங்களா, தேர்தலை சந்திக்க போறாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்குது. சோ வரக்கூடிய காலங்கள்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதாவது லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. இது தொடர்பா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து கேள்விகளால துளைச்சி எடுத்திருக்காரு. சோ ப்ளூ சட்டை மாறன் கேட்டது சரியா தவறா, லதா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தை தொடங்கினதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.